நம் மீது அல்லாஹ்விற்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு கருணை. அல்லாஹ் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று எவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடியார்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எப்படி பதிவு செய்கின்றான் தெரியுமா? ஒரு அடியான் நன்மையான காரியத்தை செய்ய நாடுகிறான், ஆனால் செய்யவில்லை. அல்லாஹ் அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான நன்மையை எழுதுகிறான். அதே நன்மையான காரியத்தை செய்ய நாடி செய்துவிட்டால் 10லிருந்து 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அவனுக்கு வாரி வழங்குகிறான். அதே ஒரு அடியான் பாவமான காரியத்தை செய்ய நினைத்து அதை விட்டுவிட்டால் அவன் விட்டதற்காக அல்லாஹ் ஒரு பரிபூர்ணமான நன்மை எழுதுகின்றான். அதே பாவமான காரியத்தை நினைச்சு அவன் செஞ்சிட்டானா அல்லாஹ் அவனுக்கு ஒரே ஒரு பாவத்தை மட்டும் எழுதுகிறான். அல்லாஹுடைய கருணையை பாருங்க, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பாருங்கள். அல்லாஹ்விற்கு நாம் உண்மையான அடியார்களாக இருக்க வேண்டும், நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் அருள் புரிவானாக.